அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். Beginner Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளும் வலைக்காட்சி சொந்தங்களுக்கு அன்பும் வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் அறிவித்தாங்க. ப்ளஸ் காருக்காக 75,000 உதவியாளருக்காக 25,000 அறிவித்தாங்க. அதுக்காக நேற்று கார் மாதிரிகள்லாம் தலைமைச் செயலகத்துக்கு வந்துச்சு. இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் திமுகவுக்கு கார் தேவையில்லை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார். இந்த எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது எப்படி போயிட்டுருக்கு? இப்போ இது முதலாளித்துவ நாடு, கட்சிகள் முதலாளித்துவ கட்சிகள். கம்யூனிஸ்ட் கட்சியில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கார் இருக்காது. இப்போ அவங்க கூட கார் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தொழிற்சங்க காசு அதுன்னு போட்டு காரை வச்சு தலைவர்கள் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. பெரிய தலைவர்கள் கூட சங்கரையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ட்ரெயினில் போயிட்டு வந்திருந்தார். ஓகே. ஒரு தடவை பெரிய பிரச்சனை ஆகி விடுதலை சிறுத்தைகள் எங்கேயோ தாக்குதல் நடக்குது, அவர் மேலே ஒரு இது வந்தப்போ அவருக்கு ஒரு சுமோ வண்டி கட்சியிலேருந்து வாங்கி, மாநில தலைவர் மாநில செயலாளர் அவருக்கே தான் நிலைமை, சுதந்திர போராட்ட வீரர், ஒரு சுமோ வாங்கி டிரைவரை போட்டு வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு. அதுவே அவர் ஒத்துக்கலை. வீட்டுக்கு போனோன்னு அமுச்சு விட்ருவார். இந்த மாதிரிலாம் இந்த காலம் உண்டு. இன்றைக்கி ஒரு 4-5 கார் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் எம்எல்ஏ வரவங்களுக்குலாம் கார் இருக்குமானா இருக்காது. சு வெங்கடேசன் போன்ற பரம ஏழைகளுக்கு வேணால் ஏதாவது கார் இருக்கும். அப்போது மற்ற கட்சியெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வட்ட செயலாளர்கள்னா ஃபார்ச்சுனர் காரு, கிறிஸ்டா, ஐ& மாடல் கார், இனோவா, ஃபார்ச்சுனர் தான். ஃபார்ச்சுனரு இது. அப்படி இருக்கும்போது எம்எல்ஏவாக வர்றவங்க எல்லாருக்கும் 4 கார் 5 கார் இருக்கும். அவ்வளோ பரம ஏழைகள். இவங்க எல்லாருக்கும் கார் கொடுக்குறேன்னா அது பைத்தியக்காரத்தனம் தானே. கேட்டவருக்கே கார் இருக்குது. அந்த ஜோதிமணி கேட்டார், ஒரு கார் வச்சுக்கிறார் எட்டியாஸ்ன்னு. சரி அதான் விடுங்க, அந்த கார் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் இருக்கும். செகண்ட் ஹேண்ட் எடுத்தால் 3 லட்சம் போகும். அவருக்கு கார்னால் ஓகே, சரி, ஏதோ வசதி குறைவானவர். மற்றவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? கரெக்டு தான். கம்யூனிஸ்ட் கட்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேணான்ட்டாங்க. தலி ராமச்சந்திரன்ட்ட 10 கார் இருக்கும். அவர் தான் வேணான்னாரு. ஆனால் செல்லமுத்துக்கு தேவை. அது அவரே குத்துவாரான்னு தெரில. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிலைப்பாடு என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்க 2 பேருக்குமே கார் இருக்காது. இந்த மாதிரி கார் இல்லாதவங்களுக்கு கொடுங்க, செலவு கம்மியாகும். கார் இருக்கவங்கள எது கொடுக்குறீங்க? இல்லை இந்த தொல்லையே வேணாம். இதில் ஹைலைட்டாக இப்போ மாணிக்கம் தாகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் கார் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஊரில் நடந்து போகிறவங்களாம் கார் கொடுக்கணும்னு கூட சொல்லலாம். அதாவது மாணிக் தாகூர் நம்ம ஈவிகே இளங்கோவன் இல்லாத குறைய தீர்த்து வச்சுருக்கிறாப்புல. ஓகே. கூடிய விரைவில் ராகுல் காந்தி பிரதமர் ஆகிடுவார். 29 ஆக்கணும், அதுக்காக நம்ம உழைக்கணும் அப்படின்னு இருக்காரு. அத்தைக்கு மீசை சித்தப்பான்னு கூப்பிடணும். நாங்கள் முதல்ல மீசை முளைக்கிட்டோம் அத்தைக்கு, அப்புறம் சித்தப்பான்னு கூப்பிடலாம். ஓகே. நான் கூட போட்டிருந்தேன், உங்களுடைய மனதைரியத்தை பாராட்டி பணத்தோட்டம் படத்தில் சரோஜாதேவி பயன்படுத்திய அப்படின்னு விட்டேன். கீழே ஒருத்தன் சோப்பு டப்போ இலவசமாக கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அவர் ஈவிகே இளங்கோவன் இல்லாத குறைய தீர்த்துனுக்கிறாரு. அவங்களாம் விட்டுருங்க. காமெடி தலைவர்கள்னு ஒரு பீரியடில் வந்துகிட்டே இருப்பாங்க. ஓகே. அவங்களெல்லாம் கணக்கில் வச்சுக்கூடாது. கொஞ்சம் சீரியஸான தலைவர்கள் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஓகே. அதனால் அவரெல்லாம் கணக்கில் வச்சுக்காதீங்க. 29 ராகுல் காந்தி. சரி, காங்கிரஸே ஜெயிச்சா கூட ராகுல் காந்தி பிரதமராக விட மாட்டாங்க. ஓ, அப்படி சொல்கிறீங்க? ஆமாங்க. ராகுல் காந்தி என்ன சொன்னார்? தாவேகா கூட கூட்டணி வைக்கணும்னாரு தேர்தலுக்கு முன்னாடி. வாழ்க்கையிலேயே அவர் எடுத்த உருப்படியான முடிவு அது. விடலை. அதுதான் காங்கிரஸில் அது நண்டு மாதிரி. நண்டை எல்லாத்தையும் கட்டி போடுவாங்க. அந்த நண்டு கதை. நண்டை மொத்தம் கூடைக்குள்ளே போட்டு அப்படியே விட்ருவாங்களாம். ஏன்டான்னு கேட்டால் ஒன்று ஏறுனா ஒன்று இழுத்து போட்டுருவோம். அது மாதிரி தான். அதனால் அவங்கள கணக்குலேயே சேர்க்காதீங்க. ஆனால் அந்த காங்கிரஸை ஒரு 5 பேர் ஆதரிக்கிறான். ஆதரவு குத்தியா 2 பேரும் மினிஸ்டர் ஆகிட்டேன், அதோட போய் நேருன்னு போனோம். அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு இருந்தா வேலைக்காகுது. அப்போ கார் தேவையில்லைன்றீங்க? காரு எல்லாம் பைத்தியக்காரத்தானாங்க. ஓகே. நீங்கள் இது ஒவ்வொரு திட்டமும் தவறான முன்னுதாரணமாக ஆகிடக்கூடாது. அதனால் இப்போ திமுக வேணான்றுச்சு. அதிமுகலும் பெரும்பாலும் எல்லாம் பரம ஏழைகள் தான், அரிய வகை ஏழைகள். இல்லை, அவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் இனோவா, ஃபார்ச்சுனர். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அதிமுக ஒன்று தான் கவர்மெண்ட் கொடுத்த காரை யூஸ் பண்ணாங்க. ஆமாம், அமைச்சர்கள்லாம். முதலமைச்சர் அவர் தான். ஆனால் திமுகவில் எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் கொடுத்த காரை யூஸ் பண்ணது மா சுப்பிரமணியம், அந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான். அவங்களாம் டிஃபெண்டர் இதிலெல்லாம் வருவாங்க. நம்பர் 1 ஐ& காருங்க இவருது, கேஎன்ஆருது. இந்தியாவிலே இல்லையா அந்த காரு. அவர் ஒரு தடவை பேட்டியை கொடுத்துருந்தார். அந்த இவரு அவர் காரில் ஒரு நாள் ஒரு காரில் வர்றாரு. விஜய் ஒரு நாள் ஒரு காரில் தானே வர்றாரு.
அப்படி தான் டெய்லி சட்டை போடுற மாதிரி தான். நம்மனா டெய்லி ஒரே சட்டையாக போடுறீங்க. நமக்கு சட்டை, அவங்களுக்கு காரு. பல்லுக்கிறவன் பக்கடா சாப்பிட்றான். ஆனால் அது சொந்த காசு தானே, வேறு இதில் கிடையாது. இந்த இதை வேறு கழட்டி மாட்டிகிட்டு இருக்கணும்ல. அந்த இது தமிழ்நாடு அரசு அந்த இது மட்டும் கிளாம்ப் மட்டும் வச்சுருவாங்க போல், லோகோ கழட்டி இதை மாட்டுருவாங்க. இன்றைக்கி எந்த காரில் போகிறாருப்பா, இந்த கார் அங்கள்ட்ட அதை மாட்டு அந்த மாதிரி. அதனால் அதெல்லாம் நடக்கும். அதில் தான் எம்ஜிஆரை நீங்கள் பாராட்டணும். ஓகே. ஒரு நாள் கூட சம்பளத்தை எடுத்துக்கல. கார் அவருடைய சொந்த கார் தான். அவர் இருந்த 14 வருஷமும் அதே கார் தான். அவர் எப்போ 77 வரும்போது 4777 கார் டிஎம்எக்ஸ் வாங்கினாரோ, அதுக்கப்புறம் அவங்க ஜானகியமாகவும் சொல்லிக்கிறாங்க நம்ம வேறு கார் வாங்கலாமே அப்படின்னு. அதோட பக்கத்தில் சொல்லிக்கிறாரு, அடிக்கடி வேறு கார், நல்ல கார் வாங்க, எவ்வளோ வெளிநாட்டு கார்லாம் வருது வாங்குன்றாங்க, எனக்கு இந்த கார் தான் அப்படின்னு. அந்த காரில் எல்லா வசதியும் இருந்தது. அந்த காலத்துலேயே பட்டன் அமுக்குனா கிளாஸ் ஏறும் இறங்கும், உள்ளக டிவி, ஓகே, எல்லா வசதியும் அதில், ஏசி, எல்லா வசதியும் இருக்கும். நீங்கள் இப்போ கூட போய் பார்த்தீங்கன்னா அந்த காரை பார்க்கலாம் நீங்கள். அந்த மாதிரி இதில் நடுவில் அவர் சிகிச்சைக்கு போயிட்டு வந்தப்போ ஒரு எம்பி ஒருத்தர் மகாராஷ்டிரா ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டு மார்க் 4 அம்பாசிடர் அப்போ வந்துடுச்சு. அப்போல்லாம் ரொம்ப கம்மி வண்டிங்க. மார்க் 2 இது எம்ஜிஆர் யூஸ் பண்ணது. மார்க் 4 வந்துச்சு. இது அதில் எம்ஜிஆர் 4777 வண்டி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. என் வண்டியை கொண்டு வந்து சொல்லிட்டு அந்த வண்டி தான் ஏறினார். ஓகே. அமெரிக்காவில் சிகிச்சை, அப்போலோவில் சிகிச்சை, எல்லா பணத்தையும் அவர் கட்டினார். கடைசி வரைக்கும் அவருக்கு சம்பளம் எடுத்துக்கல. அது எங்கே இப்போ இருக்கிறவங்க எங்கே? ஓகே. அதனால் அந்த மாதிரிலாம் இருந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்போ எனக்கு என்னென்னு இந்த துக்ளக் தர்பார் மாதிரி இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதி சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது வந்து நோ டீலிமிட்டேஷன் அப்படின்றது. நேற்று பேசும்போது தாவேக்காவினுடைய முதல்வர் விஜய் அவர்கள் நோ டீலிமிட்டேஷன்லேருந்து ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு மாறிட்டார் அப்படின்றதான் நேற்று ஃபுல்லாக செய்திகளில் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் இன்றைக்கி சட்டமன்றத்தில் பேசும்போது 543லேயே ஃப்ரீஸ் பண்ணோம், 7.18லேயே ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு ஆதவர்ஜுனா பேசுகிறார். நேற்று நிர்மல்குமாரும் நாங்கள் அதே ஸ்டாண்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னு பேசினாங்க. ஆனால் முதலமைச்சர் பேசினதாக வந்த செய்திகள்லாம் சட்டப்பூர்வமாக எங்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்கணும், இந்த சதவீதத்தை தாண்டாது அப்படின்ட்டு ஃபேர் டீலிமிட்டேஷனாக பேசுகிற ஸ்டாண்டில் பேசினதா சொன்னாங்க. இது எப்படி பார்க்குறது சார்? தனியாக பேசுனது தெரியுது, முதலமைச்சர் பேசுனது தெரியலையா? உறுதியாக சொல்ல வேண்டியதுன்னா பேசினாரா இல்லையா? பேசினாருன்ட்டு தான் செய்திகளில் நான் பார்த்தேன். அதாவது டீலிமிட்டேஷன் முதல்ல சொல்லிடுறேன் நம்ம வாசகர்களுக்கு, அப்போ தான் புரியும். ஓகே. ஏன்னா ஏகப்பட்ட குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு 71 அது 50களிலேருந்தே வருது. மக்கள் தொகை அடிப்படையில் எம்பி இது நமக்கு 41 எம்பிகள் இருந்தாங்க. 68லேயே நம்ம 39 ஆக்குறாங்க. இந்த மாதிரிலாம் வரும்பொழுது 71 நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் அந்த ஷெட்யூல் 10 பிரகாரம் உங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் மாற்றி அமைக்கப்படணும் அப்படின்னு. அந்த நேரத்தில் தான் அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் மற்றெல்லாம் வரும்பொழுது இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னோன்னா அடுத்து இப்போ இருக்கிற நாள் அப்படியே இருக்கட்டும்னு 25 வருஷம் தள்ளி வச்சுட்டாங்க. அது அப்படி இப்படின்னு போய் 30வது வருஷத்தில் நம்ம வாஜ்பாய் 2001 அதில் டீலிமிட்டேஷன் கமிட்டிலேயே இருக்கார், பொன்முடி, திமுக. ஓகே. அப்போது இந்த மாதிரி பிரச்சனை வருது. இந்த மாதிரி அப்படி அமல்படுத்தினா சிக்கல் வரும் அப்படின்னோன்னா அது ஒரு கோஆலிஷன் கவர்மெண்ட்டு. உடனே சரி அடுத்து ஒரு 25 வருஷத்துக்கு தள்ளி போட்டாச்சு. ஓகே. இப்போ என்ன ஆகுதுன்னா 71 இருந்த மக்கள் தொகைக்கு 39 எம்பி. அன்னைக்கு நான் ஒரு 8 லட்சம் 10 லட்சம், சென்னையுடைய பாப்புலேஷனே பார்த்தீங்கன்னா 3 தொகுதி வச்சுக்கோங்க. ஓகே. சென்னையுடைய பாப்புலேஷனே அப்போ ஒரு 25 லட்சம் வச்சுக்கிட்டா அதில் சில இதெல்லாம் வேறு இதுக்கு போயிடும், வேறு திருவள்ளூர் எம்பி இதெல்லாம் போயிடும். ஒரு 15 லட்சம் வச்சா 5 லட்சம் 4 லட்சம் தான் ஒரு தொகுதிக்கே வரும். இன்றைக்கி 20-25 லட்சம். இதில் நடுவில் பண்ணியிருந்தா கூட ஓரளவு பரவாயில்ல. இப்போ 25 லட்சத்துக்கு ஒரு எம்பினா அது பெரிய வேலை பளு. இது மாதிரி நீங்கள் யூபிலாம் போனீங்கன்னா 30 லட்சம் 40 லட்சம் வரைக்கும் போகுது. அப்போ பிரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் இது முடியுது கரெக்டாக. அந்த 25 லட்சம் இந்த இது தள்ளி வைக்கிறது இந்த இதில் முடியுது 26 டிசம்பரில். அப்போ 27 மக்கள் தொகை அடிப்படையா இல்லை 11 2021 எடுக்கலையா கொரோனானால, 11 மக்கள் தொகை அடிப்படையிலையா அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது. அப்போ அந்த டீலிமிட்டேஷனில் வர்றத அந்த கூட்டுற இதுதான் பெண்களுக்கான இடஒதுக்கீடும் சேர்த்து கொடுத்துன்னு கொண்டு வராங்க.
இதே மாதிரி மக்கள் தொகை அடிப்படையில் வந்தால் நமக்கு 39ன்றது 33 ஆகிடும், 33 31 ஆகிடும். ஊபி, மத்திய பிரதேசம், பீகார்லலாம் 80ன்றது எங்கேயோ போயிடும். அப்போ இன்னும் மோசமாக நம்முடைய பிரதிநிதித்துவம் குறையும். மறுபடியும் எதிர்க்கிறாங்க எல்லாரும். எதிர்த்த உடனே அமித்ஷாவும் பிரதமர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணலை, ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷன் கொண்டு வரும். அது கேசி வேணுகோபால் காங்கிரஸ் அவரும் பேசுகிறார், ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும். எப்படின்னா இங்கே 7.1ன்னு வரும், அதாவது 39 இந்த பாராளுமன்ற தொகுதி 543 × 100 இப்படி போட்டிங்கன்னா 7.1 நம்ம இதே ரேஷியோவில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பார்த்தா அந்த ரேஷியோ இருக்கும். அப்படி பார்த்தா அப்படி எல்லாம் குழப்பம் வரும்ல, அந்த குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு 50% இப்போது இருப்பதில் அப்படியே ஏற்றி கொடுக்குது எல்லா ஸ்டேட்டுக்கும். அப்போ 1னா கூட 2னா 1 சேர்த்து 3, 6னா 3 சேர்த்து 9. அப்போ அந்த ரேஷியோ அப்படி தான் இருக்கும். இந்த ஆத ஒரிஜினா வளர்கிற மாதிரிலாம் கிடையாது. அப்போது இன்றைக்கி இருக்கிறதுல நமக்கு 50% எப்படி உயர்தோ அதே ரேஷியோவில் தான் உத்தரப்பிரதேசத்துக்கும் ஏறும். இருக்கிறதுலே ஹையஸ்ட் அவங்க தானே, 80 தொகுதி வச்சுருக்காங்க, அவங்களுக்கு 120 வரும். நம்ம 40 வச்சுருந்தா 60 வரப்போகுது. அப்போ இந்த ரேஷியோ அப்படியே தான் போகுது. நாளைக்கு 2/3 மெஜாரிட்டினா 120க்கு 2/3 ப்ளஸ் இங்கே எல்லாம் சேர்த்து அதே 2/3 தான் வேணும். அப்போ அதே எண்ணிக்கையில் தான் இருக்கும். இதுக்கு காங்கிரஸுக்கு என்ன பிரச்சனைனா 80 இருக்கும்போதே ஜெயிக்க முடியல, 120 ஆகிட்டா ஜெயிக்க முடியாது. இதை எப்படியாவது தடுக்கணும். அப்போது நம்மளை நம்பிக்கிறாப்புல தாவேக்கெல்லாம் ஒரு நாலேஜும் இல்லை. இப்போ அவங்கள நம்ம வந்து எதாவது போட்டு குழப்புறாங்க. தாவேக்கா டீலிமிட்டேஷன் திமுக கூட்டின கூட்டத்தில் நம்ம ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் வேணும், மாநிலங்கள் பாதிக்காத, நேற்று முதல்ல அவர் பேசியிருக்காரு, அந்த இது பாதிக்காத ஒரு தீர்வை நோக்கி நகரணும். அப்படி தான் இப்போ இருக்கிற இன்றைக்கி அப்படியே இருக்கணும், அடுத்த 20 அப்படிலாம் இல்லை. அப்போ பேசுனது யார்? புஷியானந்த் கலந்துக்கிட்ட ஒரே கூட்டம், அனைத்து கட்சி கூட்டம் ஞாபகம் இருக்குதா? அப்போ ரொம்ப முன்னாடி. ஆமாம், திமுகவும் பார்லிமெண்ட்டில் அதே நிலைப்பாடு தான். நீ வந்து அந்த மசோதாவில் 50% கொண்டு வா, அதை ஒரு 25 வருஷத்துக்கு நான் தொட மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு கொண்டு வா, நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு திமுக நிலைப்பாடு. அப்போ அங்கேயே சொன்னாங்க, கொஞ்சம் அப்படி இப்படி கலாட்டா பண்ணாங்க இந்தியா கூட்டணியில் இருந்ததுனால. இப்போ தோத்துட்டு இன்னும் பெரிய சிக்கல் பாஜக எதிர்க்கிறதுனால இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் வந்துடுறோம் அந்த நிலைமைக்குன்னு வெளியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கனிமொழிலாம் வெளியில் அதான் சொன்னாங்க, ஃபேர் டீலிமிட்டேஷனு ப்ளஸ்ஸு 25 இயர்ஸுக்கு ஃப்ரீஸ் பண்ணால் எங்களுக்கு பிரச்சனை, நாங்கள் ஆதரிக்க தயார் அப்படின்னு டிகே சிலங்கோன்னு பேசினார். இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. இதில் இந்த மாதிரி நடக்கிறது தான் கரெக்டான நடைமுறை. இப்போ நீங்கள் சண்டை போடுறீங்க, உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, 39 MP. இப்போ அந்த மெஜாரிட்டிக்கு அவங்களுக்கு கொஞ்சம் தான் குறையுது. ஒருவேளை இந்த சண்டை போட்டு 543 அப்படியே வைக்கணும்னா, இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அதான் கேட்குறாரு, அப்படியே வைக்கணும்னா சரிப்பா நீங்கள் எதுக்கும் ஒத்து வரலையா, கொஞ்சம் பயப்படுறோன்னா ஓரளவு பயத்திலே காரியம் சாதிக்கணும். பயத்தை இது பண்ணிட்டீங்கன்னா சரி நாங்கள் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணுறோன்னு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போது மத்திய அரசும் அந்த மசோதாவை நிறைவேற்றணுன்ற நெருக்கடியில் இறங்கி வருது. அப்போது நம்ம யாருக்கும் பாதிப்பு இல்லைண்ணா, அதே 50% ஏற்றுனா நமக்கும் பாதிப்பு இல்லை. இப்போ இருக்கிற நிலைமை அப்படியே தான் இருக்கும். ஆனால் 50% கூடியிருக்கும். அந்த 50% கூடுறதையும் பெண்களுக்கு இட ஒதுக்கீடாக கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிடும்ன்ற மாதிரி தான் கொண்டு வராங்க. இதை இல்லை 2 பேசினார் இன்றைக்கி ஆதவர்ஜினா பார்த்தீங்களா? 534 இருக்கும்போது அன்புமணி அவர்கள்லாம் சொல்கிறாரு 3 நிமிஷம் தான் எனக்கு பேச கிடைக்குதுன்ட்டு. 780 800லாம் ஆயிடுச்சா பேச நேரமே கிடைக்காது. சரி, பேச நேரம் கிடச்சி நீங்கள் இந்த லாஸ்ட்டு பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் எவ்வளோ நாள் பேசுனீங்க ஒவ்வொருத்தரும்? அதுவும் அன்புமணி போன இதிலலாம் அதிகமாக ஆப்சண்ட் ஆனதில் அவர் ஒரு ஆள். நீங்கள் பார்லிமெண்ட்டில் 175 கோடி ரூபா லாஸ், பார்லிமெண்ட்டை நடத்த விடாமல் 2 நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு 2 லட்ச ரூபா செலவு. இவர்கள் அமளி பண்ணி சம்சா கட்லெட் சாப்பிட்டதுனால. ஓகே, அதுதான் மாப்பிள்ளை நான் இன்றைக்கி சம்சாவா கட்லெட்டு விடு ஆரம்பிச்சிருவோன்ட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை, டெய்லி ஒரு பிரச்சனை பண்ணிட்டுனாங்கல்ல. பண்ணி 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 லாஸ்ட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா 175 கோடி ரூபா லாஸ். அவ்வளோ நேரம் விரையும். இதில் எம்பிக்கள் கூட்டினா எங்களுக்கு பேச வாய்ப்புன்னா இருக்கிறதுக்கே பேசலையா? நானே கேட்குறேன், காக்ரோச் போராட்டம் நடந்ததில்ல, ராகுல் காந்தி தானே எதிர்கட்சி தலைவர். காக்ரோச் போராட்டம் ஃபேர் நீட்டுக்காக நடக்குது. நீ எதிர்கட்சி தலைவராக அந்த மாணவர்கள் போராட்டத்தை ஆதரித்து பார்லிமெண்ட்டில் பெரிய அளவில் ஸ்பீச் கொடுத்துருக்கணுமா இல்லையா? அரசுக்கு நெருக்கடி கொடுத்துருமா இல்லையா? ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? பெரிய கலாட்டா பண்ணிவிட்டு நேராக பிரதமர்கிட்ட போய் ஒரு முற்றுகையிடுறாரு. அதுவும் ரொம்ப லேட்டாக தான் போனாங்க, ஸ்டார்டிங்லேருந்து போல.
அது 50வது நாள் தான். 50வது நாள் தான் கொஞ்சம் தீவிரமாச்சு. அப்போது நீங்கள் உங்களுடைய கடமை ஆற்றுகிற இடம் பார்லிமெண்ட்டு, அதை மறுத்துட்டு ஒரு நாளாந்திர போராட்டக்காரன் மாதிரி, அதுவும் அங்கே போய் ஆதரவு கொடுத்தா வேலைக்கு ஆகாதுன்ட்டு பிரதமரோட முற்றுகையிட்டால் எல்லா மாணவர்களும் விட்டு வந்துடுவாங்கன்னு ஒரு தப்பு கணக்கு, சீப்பான பாலிடிக்ஸ். அந்த அம்மா தான் திட்டுச்சு வான்ஷுக்குடைய ஒய்ஃபு, டைவர்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறியா அப்படின்னு. அங்கே போனார், ஒருத்தர் வரல. இது தேவையா? ராகுல் காந்திலாம் அதாவது அவருடைய தரத்தை விட்டு இறங்கி பண்ணிட்டார் கீழே. அவர் பண்ணுற எல்லா பாலிடிக்ஸுமே சாதாரண பாலிடிக்ஸ் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ டீலிமிட்டேஷனு காங்கிரஸ் அங்கே பேசுனது, வேணுகோபால்லேருந்து எல்லாம் பேசுனது 50% ஏற்றுங்க, அதை ஃப்ரீஸ் பண்ணுங்கள், இது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், இதுதான் அவங்களுடைய எண்ணம். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து தாவேகாவை, அதுதான் தாவேகாப்பெல்லாம் புதுசு தானே, 543 தான் இருக்கணும், அதை ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு. அந்த தீர்மானத்திலேயே எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய நிலைப்பாடு ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷன் 50% ஏற்றிட்டு 25 வருஷத்துக்கு சீல் பண்ணால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பாமக அதுதான் சொல்லுது, கூட்டணி கட்சிகள். ஆனால் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ், இவர்களுக்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் நாலேஜ் இழந்து போய் ஆண்டு பல ஆகுது, அவர்களுக்கும் யதார்த்தத்துக்குமே சம்மந்தம் இல்லை. அப்போ அவர்களுடைய ஒரே எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு, அந்த இதில் தான் எல்லா இஷ்யூவும் பார்க்குறாங்க. இப்போது இன்றைக்கி முத்தலாக்கு இதுன்னு பேசுகிறாரு வன்னியரசு. முத்தலாக்கு மசோதா பற்றி இவருக்கு என்ன தெரியும்? ஒரு முஸ்லீமாக எனக்கு தெரியும். தலாக் கொடுக்கறதுன்றது நீங்கள் இஸ்லாத்தில் எனக்கும் இப்போ ஒரு நபருக்கும் அவர் மனைவிக்கும் பிரச்சனை, அவங்க போய் ஒவ்வொரு திருமணமும் ஜமாத்து தான் பண்ணி வைக்கும். ஓகே, ஜமாத்துனா பள்ளிவாசல் இருக்கும், அதான் ஜமாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த ஜமாத்துக்கு பெரிய ஜமாத்து இருக்கும், மாவட்ட ஜமாத். அங்கே போய் பள்ளிவாசல்லாம் ஒரு மாவட்ட ஜமாத்து இருக்கும், அங்கே போய் கணவன் வீடு மனைவி வீடு பிராது கொடுக்கணும். இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒத்து வரலை, தலாக் கொடுக்கணும். அவர் அதை வாங்கி பார்த்துட்டு விசாரிச்சுட்டு 3 மாதம் கழித்து வர சொல்லுவார். 3 மாதம் கழிச்சு? 3 மாதம். ஓகே. முதல் தலாக், அதான் முத்தலாக்னா 3 தலாக்னு அர்த்தம். ஓகே. 3 மாதம் பொறுத்து இவங்க போகும்போது ஏதாவது கொஞ்சம் மனசு மாறி இருக்கும்ல. இல்லைங்க நாங்கள் மாறல, அப்படியே தான் இருக்கோம். அப்படியா? 2வது தலாக் போயிட்டு 3 மாதம் பொறுத்து வாங்க. மறுபடியும் இவங்க 3 மாதம் பொறுத்து, அதில் ஏதாவது சேஞ்சஸ் வருதா? வரல, வந்து வர்றாங்க. 3வது தலாக்கு இன்னொரு 3 மாதம் முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு 1 வருஷம் ஆகிடும். 1 வருஷம் ஆகிடும். ஓகே. கிறிஸ்டியன்லேயும் அந்த மாதிரி தானே, டைரெக்டாக நீங்கள் வாங்க முடியாது. இதுலேயும் அப்படி தான், கவர்மெண்ட்லேயும் அப்படி தான். கவர்மெண்ட்டில் மியூச்சுவலாக பிரிஞ்சால் தான் உண்டு. யாராவது ஒருத்தர் இது பண்ணிட்டா நீங்கள் வாங்கவே முடியாது. அப்போது இந்த 4 பருவம், 4 மாதம், 3 மாதவிடாய் பருவம்னு வாங்க. இதெல்லாம் முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் ஓகே 2 பேர் என்னப்பா, இல்லைங்க இதுக்கப்புறமா சேர முடியாதுங்க, சரி ரைட், தலாக் கொடுத்துருவாங்க. இதுதான் தலாக் நடைமுறை. ஓகே. இதை இந்த ஊபி, இந்த ரொம்ப பின்தங்கி இருக்கும்ல, முஸ்லீம்களே பின்தங்கி இருப்பான். தமிழ்நாட்டில் கூட பல இடம்னு வச்சிங்கன்னா தலாக் 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 அப்படின்றது. சவுதியில் ஊரில் உட்காந்துக்கின்னு ஃபோனில் தலாக் சொல்கிறது, வாட்ஸ்அப்பில் தலாக் அனுப்புறது, இது எல்லாம் அயோக்கியத்தனம் தானே. இது அந்த பெண்ணை பெற்ற இஸ்லாமியர் ஒருத்தர், அவருக்கே வயிறறியும் இல்லை. நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறான், ஜமாத்தை வச்சு ஊரை பார்த்து எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து பண்ணான். இவன் ஃபோனில் தலாக் சொல்லிட்டு போயினா இருக்கான் இன்னொரு பொண்ணை கட்டிக்கின்னு. என்னங்க நியாயம்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ தான் இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. ஓகே. அதாவது தலாகை முறைப்படி பண்ணனா ஓகே, பட் அந்த வேலை பண்ணி அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு புகார் கொடுத்துச்சுன்னா 2 வருஷத்துக்கு உள்ளே வச்சுருவோம். இது தப்பா ரைட்டா? ஃபேர் தான். இதை பாஜக கொண்டு வந்தோன்னா வரட்டுத்தனமாக எதிர்க்கிறாங்க. இவன் வன்னியரசுக்கு என்ன தெரியும்? இதுதான் பிரச்சனை. ஓகே, நீ கொண்டு வரியா, நான் எதிர்க்கிறேன். வக்போர்டு, வக்பு திருத்த மசோதா, இந்த இவர் ஆதவர்ஜனா உளறிட்டோம். நான் நேராக சொன்னேன் இதில் எவ்வளோ நல்ல விஷயங்களாக இருக்குன்னு. அவங்களாம் அதெல்லாம் புரியவே பாஜக கொண்டு வந்தால் தப்புன்னு. அது நான் இந்த இது போட்டால் இன்னும் பெருசாக போய்டும்னு வச்சிங்களேன், வக்பு திருத்த மசோதா பதிப்பு. அப்போது இந்த மாதிரி தான் இதில் இவர்கள் காங்கிரஸ் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு 543 அப்படியே வைக்கணும், ஃப்ரீஸ் பண்ணணும். நீங்கள் அப்படின்னா 200 எம்பியாக வச்சுக்கிறீங்க, நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்குறதுக்கு. ஓகே. நீங்கள் ஒரு ஸ்டேட்டில் ஆட்சியை பிடிச்சிக்கிறீங்க, அதுவே மெஜாரிட்டி கிடையாது. இதில் அனைத்து கட்சி கூட்டிங்கன்னா அதில் மேக்ஸிமம் எம்பி வச்சிருக்க திமுக நடைமுறை யதார்த்தம் தெரியுது. ஆமாம். மீதி இருக்கிற அதிமுக க்ளீனாக அந்த ஸ்டாண்டை எடுத்து நிற்கிறாங்க. தமிழ்நாட்டு நலனுக்கு தான் இது பண்ணுமே தவிர நீ வாட்டில் முரண்டு பிடிச்சி அப்படியே ராசா நீ பார்த்துக்கிறாசா அப்படின்னு போயிட்டாங்கன்னா மக்கள் தொகை. நீங்கள் எடப்பாடியாக தான் பேசுகிறாரு.
இப்போ இதெல்லாம் பண்ணிவிட்டு நேற்று போயிட்டு இவர் ஒரு ஃபேரான மாநிலங்கள் பாதிக்காத ஒரு சமச்சீரான ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா அதுக்கு பேர் என்னது? நீட்டுக்கு பேசுகிறாரு. நீட்டு எதிர்க்கிறோம், மாநில வழி கல்வியில் எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு பேசுகிறாரு தீர்மானத்தை ஒட்டி. அப்போ இதுக்கு பேசணும்ல, இதுக்கும் நாங்கள் 543 ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படியே இருக்கட்டும் அடுத்த 25 வருஷத்துக்கு சொல்ல வேண்டியதானே? அப்படி சொல்லியே. அப்போ அது ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் எடுத்துக்கோ. இன்றைக்கி வந்துட்டு சட்டசபையில் நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு ஏன் போய் சொல்கிறீங்க? அதை எடுத்து படிக்கிறதுக்கு இந்த உதயநிதிக்கெலாம் தெரியாது. அதை விட்டுட்டு இந்த மேடையில் பேசுகிற மாதிரி சண்டித்தனமாக பேசிக்கிட்டு இருக்கிறது பிரச்சனை. இப்போ இந்த குழாயடி சண்டை மாதிரி தெரியுதா இவங்களுக்குலாம்? எந்த நாலேஜும் இல்லைன்றது. யாராவது பேசுவாங்கன்னு நினச்சேன். நீங்கள் நேற்று பேசுனதுடைய கண்டென்ட் இதுதான், யாராவது படிப்பாங்கன்னு நினச்சேன். இதுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் 543 ஃப்ரீஸ் பண்ணணுன்னு எங்கேயாவது பேசுனீங்களா அப்படின்னு யாராவது கேட்பாங்கன்னு பார்த்தா யாரும் கேட்கல. அதனால் நேற்று கூட நான் என்னுடைய இதில் சேனலில் பேசியிருக்கேன். கீழே 2-3 பேர் வந்து அப்படிலாம் பேசலை. இந்தா பேசுனது இதுதான். இதில் எங்கேயாவது 543 வச்சு ஃப்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிறாரா சொல்லு. சும்மா என்கிட்ட வந்து அதெல்லாம் வளரிட்டுருக்கூடாதுன்னு போட்டு விட்டேன். அப்போ இந்த மாதிரி தான் இன்றைக்கி சட்டசபை போச்சு. கண்டதை வளர்றாரு. அப்படியே 50% கொண்டு வந்தால் வட மாநிலங்கள்லாம் அப்படியே கூடிட்டா அவங்க பவர் ஆகிடுவாங்க. எப்படி ஆகிடுவாங்க? நீங்கள் 450 பேர் 450 எம்பின்னு வச்சுக்கிங்க. 543 இருக்குது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். 450 எம்பி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி வேணும்னா 300 பேர் வேணும். ஆமாம். இது அப்படியே 50% ஏற்றுறீங்க 900. அது ஒரு 900ன்னு வச்சிங்களேன். அப்போது 600 பேர் வேணும். 300 தான் இப்போ தேவை. டபுள் ஆகிடுச்சின்னா 600 தேவை. ஐயோ டபுள் ஆகிடுச்சு, அப்போ அவங்க தான் பவர்னா அது எப்படி ஒத்துக்க முடியும்? அதே ரேஷியோவில் தான் வரும். இந்த மாதிரி பைத்தியகாரத்தனத்தை வச்சுக்கிட்டு திரும்பி அப்படியே பேசிக்கிட்டு 543 தான் இருக்கணுன்றப்பா ரைட்டுப்பா அவர் கேட்குறாரு எடப்பாடி. இருக்கணுன்ற ரைட்டு. அப்படி அவங்க வேலையை பாருப்பான்ட்டு அவங்க மக்கள் தொகை அடிப்படையில் நிறைவேற்றிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாரு எடப்பாடி. அதுக்கு ஒழுங்காக பதில் சொல்ல தெரியல. இல்லை அப்படிலாம் இல்லை. முன்னாடி சொன்னாங்கல்ல, கலைஞர் சொல்லி வாஜ்பாய் கேட்டார்ல, அது இங்கே தூரம் உருட்டுறது. கலைஞர் சொல்லியா கேட்டார் அவர். பல மாநிலங்கள் பிரச்சனை வந்திருக்கா, இது பண்ணார். அந்த மாதிரி இப்போது வந்து நம்ம சொன்னால் செய்வாங்கண்ணா. அது எப்படி செய்வாங்க? செய்யலைன்னு என்ன பண்ணுவேன்? நீட்டில் செஞ்சாங்களா? அதுக்கு திமுக ஒரு ரூட் சொல்லுது. ஒரு வேலை அப்படி இல்லைன்னா மக்கள் தொகை அடிப்படை தான்னா அப்போ நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். 7.18க்கு நாங்கள் ரெடி அப்படி. பார்த்தீங்களா இவர்கள் பாஜகவோட இது பண்ணுறாங்க. அதனால் இவர்களுக்கு ஒன்றுமே தெரியல இந்த விஷயத்தில். காங்கிரஸ் பேச்சை கேட்டு காங்கிரஸை கேட்குறாப்புல கணேஷ், நீங்கள் பார்லிமெண்ட்டில் ஒன்று பேசுகிறீங்க, இங்கே வந்து உங்கள் ஆளுங்க ஒன்று பேசுகிறீங்க, என்ன கதை உங்கள் கதைன்னு. நாங்கள்லாம் அப்படிலாம் கிடையாது, நாங்களே எதிர்க்கிறோன்னு அந்த இந்த ராஜேஷ்குமார் இவங்களாம் யார், எப்போ வந்தாங்க, இவங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு சட்டமன்றத்திலே ஒழுங்காக பேச தரல. டீலிமிட்டேஷனில் காங்கிரஸுடைய அகில இந்திய நிலைப்பாடு என்ன இதுன்னு தான் பிரச்சனை. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் சார். நன்றி.